அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபோ, ஜியாகிரஃபி நியூ ஆப்ஷனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜியாகிரஃபி மெயின்ஸுக்கு ஆப்ஷனல் சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆஸ்பிரன்ட் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes ஒரு 6 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Core inflation includes food and energy prices, excludes food and energy prices, excludes prices for goods and services that are more stable and regularly consumed. None of these. The answer is option B, excludes food and energy prices. Okay. அந்த ஆப்ஷன் சி வந்து இன்க்ளூட் ஆகும். ஏன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸ் வந்து விளையாட்டையெல்லாம் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி மாறுற விஷயமா இருக்குது. அப்படிங்கிறனால அது கோர் இன்ஃப்ளேஷனில் இன்க்ளூட் ஆகாது. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, எதனால நியூஸில் வந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின் ஏன் கேட்டிருந்தோம்னா, கோர் இன்ஃப்ளேஷன் விச் எக்ஸ்க்ளூட்ஸ் த ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸ் ஆல்சோ மைல்டு ரைஸ் ஃப்ரம் செப்டம்பர்ஸ் எஸ்டிமேட்டட் 9 month ஆஃப் ஹை ஆஃப் 3.8%. பட் ரிமைண்ட் அண்டர் 4% ஃபார் த 11th சக்ஸசிவ் மந்த் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹெட்லைன்லேயே வந்திருந்தது. அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். தென் பங்களாதேஷ் shares border with how many of the following states of India? Meghalaya, Jharkhand, Nagaland, Mizoram. Only one, only two, only three, all four. The answer is only two. ஜார்க்கண்ட், நாகாலாந்து வராது. மேகாலயா, மிசோரம் வரும். மிசோரம், திரிபுரா, மேகாலயா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாமே பங்களாதேஷுடைய பவுண்டரியில் வந்துடும். ஜார்க்கண்டுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில ஒரு நேரோ பாயிண்ட் தான் இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் ஒரு சின்ன பாயிண்ட் தான் கேப் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வழியாக தான் வந்து நிறைய இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது, இல்லீகல் இமிக்ரேஷன். அது வழியாக தான் ஜார்க்கண்டுக்குள்ளே நிறைய வந்துடுறாங்க. ஸோ இந்த சாந்தல் ஏரியாவில் வந்து டெமோகிராஃபியே வந்து இவங்களோட இன்ஃபில்ட்ரேஷனால சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லி ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் ரீசெண்டாக அந்த எலெக்ஷனை ஒட்டி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அது ரிலேட்டடாக கோர்ட்டில் கூட கேஸ் வந்துச்சு. ஸோ ஜார்க்கண்ட், நாகாலாந்து தவிர மற்ற ரெண்டும் வரும். ஓகே, then which of the following are components of biogas before it is purified? Methane, hydrogen sulfide, carbon dioxide, water vapor. The answer is 1 2 3 4 எல்லாமே வரும். பயோகேஸில் வந்து பியூரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி பியூரிஃபை பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அது கம்ப்ரெஸ்டு பயோகேஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அதில் 90% மீத்தேன் தான் இருக்கும். என்ன நியூஸ் அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கம்ப்ரெஸ்டு பயோகேஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம்னு சொல்லி ஒரு 65,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க. அதுதான் நியூஸ். தென் பொக்காரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, வியட்நாம், பூட்டான், நேபாள். த ஆன்சர் நேபாள். ஓகே, என்ன இஷ்யூ அப்படின்னா, நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் AP சர்மா ஒலி வந்து நெக்ஸ்ட் மந்த் சைனாவை விசிட் பண்ணுறாரு. ஸோ இந்தியாவுக்கு வராமல் ஃபர்ஸ்ட் விசிட் சைனாவுக்கு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லி நேபாள் கவர்மெண்ட்லேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்விடேஷன் வராதனால சைனா ஃபர்ஸ்ட் விசிட் போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து பொக்காரோ சைனா கவர்மெண்ட் தான் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பொக்காரோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $220 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஒலியோடைய ஹை அஜெண்டா என்ன இருக்கும் அப்படின்னா, லோனை வெயிட் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அதில் பெரிய டிமாண்டாக இருக்கும், ரெக்வெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருந்தது. ஓகே, ஸோ இதுதான் அந்த நியூஸ். தென் அதனால் நீங்கள் நேபாள் இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய சில கான்ஃப்ளிக்ட் நியூஸில் கொஞ்சம் அடிக்கடி இனிமேல் வரலாம். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நிர்பய் மிசைல் டெவலப்டு பை DRDO இஸ் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல், ஷார்ட் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். நன் ஆஃப் தீஸ். The answer is option A, long range land attack cruise missile. It is ஏன்னா 2 days ago DRDO வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் ரேஞ்ச் வந்து 1000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர். ஓகே, சந்திப்பூர் வழக்கமாக பண்ணுற இடம், சந்திப்பூர் ஆஃப் கோஸ்ட் ஆஃப் ஒடிசாவில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, தென் the concentration of CO2 in the atmosphere is set to reach 422.5 parts per million ppm in 2024, which is 10% above pre-industrial level, 9% above pre-industrial level, 52% above pre-industrial level, similar to pre-industrial level.
The answer is option C. 52% pre-industrial level it is. ஓகே. இது என்னன்னா சிஓபி 29 நடந்துட்டு இருக்குது பாக்கு அசர்பைஜான்ல. அதில் உள்ள ஒரு நியூ டார்கெட் இது. ஓகே. அண்ட் கார்பன் கிரெடிட் அப்ரூவலும் வந்திருக்குது. ஸோ இன்னும் நிறைய நியூ சிஓபி பற்றி இன்னும் கொஞ்சம் 2 வீக்குக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே. தென் ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் டெஸ்ட் ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.inல அவைலபிளாக இருக்கும். ஸோ டெஸ்ட் மூலமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு டெய்லி எடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். 4 கொஸ்டின்ஸ் ஆர் 5 கொஸ்டின்ஸ் ஆர் மேக்ஸிமம் அப் டு 8 கொஸ்டின்ஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஒரு 5, 6 அவ்வளோதான் இருக்கும். ஓகே. ஸோ டெஸ்ட் டெய்லி எடுங்க. எஃபிஷியண்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோகிராஃபி நியூ ஆப்ஷனல் பேட்ச் உங்களுடைய சர்க்கிளில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.